தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திரைத்துறை பாலியல் தொல்லை விவகாரம் தொடர்பாக கேரளாவை போல தமிழ்நாட்டிலும் நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டும் என சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஹேமா கமிட்டியின் அறிக்கைக்கு பிறகு தமிழ்நாட்டிலும் திரைத்துறையில் பாலின பாகுபாடு நிலவுவதை பல நடிகைகள் வெளிப்படுத்தியுள்ளனர் என கூறியுள்ளார். எனவே விசாரணை குழு அமைக்க வேண்டும் எனவும் அக்குழு திரைத்துறை மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் எனவும் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுப் போட்டிக்காக வெளியூர் செல்லும் மாணவிகளிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுவோருக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர தேவையான சட்ட திருத்தங்களை கொண்டு வருமாறு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2018 தூத்துக்குடி மாவட்டம் சிவஞானபுரத்தில் உள்ள பள்ளி மாணவிகளை கபடி போட்டிக்காக உடற்கல்வி ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் விருதுநகருக்கு அழைத்து சென்றார். அப்போது மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தண்டனையை ரத்து கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நேற்று தள்ளுபடி செய்தது. அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதி, விளையாட்டிற்காக வெளியூர் செல்லும் போது மாணவிகளை பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களிலிருந்து பாதுகாக்க வேண்டியது அவசியம் என கூறினார். அதிமுக ஆட்சி காலத்தில் வக்பு வாரிய சொத்துக்கள் அதிகமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில முதன்மை துணைத் தலைவரும் ஆகிய அப்துல் ரஹ்மான் நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வக்பு சட்ட திருத்த மசோதா நாட்டிற்கு ஆபத்தானது என குறிப்பிட்ட அவர், இதனால் வக்பு வாரிய தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் வக்பு வாரிய சொத்துக்கள் அதிகமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு வருவதாகவும் தெரிவித்தார். யானை பலத்துடன் ஆட்சி அமைத்த பாஜகவை அடக்கும் ஒரே அங்குசம் தமிழக வாக்காளர்கள்தான் என எம்பி ஆர் ராசா தெரிவித்துள்ளார். நீலகிரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையத்தில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய எம்பி ஆர் ராசா, ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மையின மக்களின் குரலாக தனது குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என கூறினார். எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி மீண்டும் ஒரு மதவாத பாசிச ஆட்சி இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்றாலும், அந்த ஆட்சி யானை பலத்தோடு இருந்தாலும் கூட அந்த யானை பலத்தை அடக்குகின்ற ஒரே அங்குசம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வாக்காளர் பெருங்குழுக்களாகிய நீங்கள் தான். நாடாளுமன்றத்திலே பார்த்திருப்பீர்கள், நீலகிரியினுடைய குரலாக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய குரலாக மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு உரிய குரலாக திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே இருக்கிறது. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல்களிலே உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகி என்னுடைய குரலும் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே. உசிலம்பட்டி அருகே ஆபத்தான முறையில் மயானத்திற்கு மக்கள் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்லும் அவலத்தை தடுக்க தரைப்பாலம் அமைக்கப்படும் என தேனி எம்பி தங்க தமிழ்செல்வன் உறுதியளித்தார். சீமானூத்து ஊராட்சிக்குட்பட்ட நல்லிவீரன்பட்டியில் ஆபத்தான முறையில் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து உடலை சுமந்து சென்ற மக்களின் காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனிடையே சீமானூத்து பகுதியில் மக்களவை வெற்றிக்காக நன்றி தெரிவிக்க வந்த தேனி எம்பி தங்க தமிழ்செல்வன் சீமானூத்து ஊராட்சி மன்ற தலைவருடன் இப்பிரச்சினை குறித்து கலந்துரையாடியதாகவும் விரைவில் தரைப்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்து பேசினார். புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் இருதரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கத்தக்குறிச்சி பகுதியில் சித்தி விநாயகர், ஐயனார் உள்ளிட்ட கோயில்களின் வருடாந்திர பூஜையை முன்னிட்டு 30ஆம் ஆண்டு மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, நடுமாடு, பூஞ்சிட்டு மாடு என 3 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த காளைகள் சீறி பாய்ந்தன. அப்போது மாட்டு வண்டிகளை போட்டி இயக்குவது தொடர்பாக 2 சாரதிகளுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இருதரப்பும் மோதலாக மாறியது. இதையடுத்து போலீசார் அவர்களை தடியடி நடத்தி வருகின்றனர்.
பூந்தமல்லியில் பார்வைத்திறன் குறைபாடுடைய அரசு பள்ளியில் இலக்கிய மன்ற விழாவை கண்டு ரசித்து எம்பி சசிகாந்த் செந்தில் வெகுவாக பாராட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் பார்வைத்திறன் குறைபாடுடைய மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் இலக்கிய மன்ற விழா நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் நடத்திய கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். தொடர்ந்து மாணவர்களின் கலைத்திறனை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். பட்டாக்கத்தியுடன் கேக் வெட்டுவது, பெட்ரோல் குண்டு வீசுவது போன்ற காட்சிகளை வெளியிட்டு அதகலம் செய்து வரும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் கில்லர் முத்துப்பாண்டி வகையரா மற்றும் சிவகங்கை பதரும்டா என்ற சமூக வலைதள பக்கங்களின் பெயர்களில் வீடியோ வெளியிடும் இளைஞர்கள் மக்களை அச்சுறுத்தும் வகையில் பட்டாக்கத்தியுடன் கேக் வெட்டுவது, பெட்ரோல் குண்டு வீசுவது போன்ற காட்சிகளை வெளியிட்டு அட்ராசிட்டி செய்து வருகின்றனர். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு சிவகங்கை மாவட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.